ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர் கிங் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பத்தில் தாங்க இருக்கோம். ஸோ கம்பம் டவுன் பக்கம் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ கம்பமில் தேனியில் இருக்கவங்களுக்குலாம் சுருளி ஃபால்ஸ் தெரியாமல் இருக்காது. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி போக போகிற இடம் வந்து சுருளி ஃபால்ஸ் தான். அண்ட் தேனியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னு சுருளியை கூட சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தாங்க போக போகிறோம். எப்படி போக போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் வாங்க. ஸோ கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே காந்தி ஸ்டாச்சு இருக்கும். ஸோ காந்தி ஸ்டாச்சு பக்கத்துலேயே இந்த ஸ்மால் பஸ் நிற்கும். கம்பம் டு சுருளி தீர்த்தம் போகிற பஸ்ஸு. அண்ட் சுருளி ஃபால்ஸ் போக கம்பத்துலேருந்து 45 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பத்துலேருந்து சுருளி போக இப்போ பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கைஸ் நம்ம கம்பம்லேருந்து சுருளி ஃபால்ஸ் போகிற வழியில் இப்போது வந்து நம்ம சுருளிப்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மெயினான ஸ்பாட் மாதிரி இருக்குது. பட் ஆனால் சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வரைக்கும் தான் பஸ்ஸு வரும். இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே யூ-டர்ன் போட்டு கம்பம் போயிடும். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். டிக்கெட் எடுக்கணுமான்னு தெரில, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி வேறு சண்டே, செம்ம கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு மேலே போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அண்ட் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே காட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் சுருளி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கவங்களுக்கும் மதுரை, குமுளி, கேரளாவில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோவா தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. யார் யாரெல்லாம்னா சென்னையில் இருக்கவங்க, அந்த மாதிரி பிளேஸ்லேருந்து வரவங்க, சுற்றுலா வரவங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ அப்படியே வந்தாலும் இங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்க. அண்ட் கைஸ் வீக்கெண்ட்னால் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் கூட்டமாக இருக்கா என்ன எதுவுமே தெரியல. ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் கைஸ் இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போர்டு போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் நம்ம போகணும்.
இந்த ரூட்லலாம் போகக்கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா ஃபைன் பயங்கரமாக பிடிப்பாங்க. அதே மாதிரி கேஸும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கைஸ், நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு லொக்கேஷன்லாம் நான் கீழே ஆட் பண்ணுறேன். எந்தெந்த பஸ்ஸு பிடிக்கணும் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடமும் ரெஸ்ட் ரூம்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது. கைஸ், நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, ஆனால் நிறைய பேர் இருக்காங்க கைஸ். கூட்டம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அண்ட் கைஸ், தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ், தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக இருக்கு. அண்ட் செம்ம சில்லுன்னு கூட இருக்கு. ஸோ நான் ஒரு தடவை போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கைஸ், கேமரால தண்ணி வர்றதுனால கொஞ்சம் கிளாரிட்டி டவுனா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபால்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. அண்ட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரா அருவியில குளிச்சு அப்படியே ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ கீழே இறங்க வேண்டியது தான். நம்ம அப்படியே ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு கீழே ஒரு கோயில் இருந்தது, அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நான் எண்டு கார்டு கொடுக்கல. இங்கே வந்து ஒரு கோடிலிங்கம் கோயில் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய ரீல்ஸ்லையும் பார்த்துருக்கேன். ஸோ அது இப்போ போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கோடிலிங்கம் தபோவனம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை அப்படியே எண்ட் பண்ணிப்போம். அண்ட் கைஸ், இங்கே சுருளி ஃபால்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுற வசதி கூட இருக்குது. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே ஃபுல்லாகவுமே மழை தாங்க. சுற்றியும் காடுங்க, செடி கொடி மரம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. சூப்பராக இருக்குது.
அண்ட் இப்போ நம்ம அப்படியே போயிட்டு கோடிலிங்கம்மை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆக வேண்டியது தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோடிலிங்கம் வந்து வந்துட்டோம். ஸோ சுருளி ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நடந்து வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சின்ன பசங்களாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துடுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் முடியாது தான். ஆட்டோ பிடிச்சி வரணும். ஆட்டோ கேட்டால் per பர்சனுக்கு 30 rupees சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ லிங்கத்தை நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. சேலம்லேயும் ஒரு 1008 லிங்கம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு சரியாக தெரில. பட் இங்கே தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் லிங்கம் சிலையாக இருக்குது. உள்ளே வந்து கோயில் மாதிரி இருக்குது. அங்கே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் இங்கே உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இது வந்து ஆசியாவிலே பெரிய சிவன் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாருக்கும் தெரியாமல் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டடான ஒரு விஷயம், எடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே இங்கேருந்து போயிடலாம். அண்ட் கைஸ், இங்கே உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா per பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா, செல்ஃபோனு அதெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக ப்ரோஹிபிட் பண்ணுறாங்க. அண்ட் டோக்கன் கவுண்டர் ஒன்று வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் போகல கைஸ். இங்கேயே நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே வந்து ஃபாரினர்ஸ் கூட நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய சித்தர்களோட ஜீவசமாதி கூட இங்கே இருக்குது. அது பார்த்துக்கோங்க. அண்ட் காய்ஸ், நீங்கள் தேனி பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மறந்துடாதீங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பாட்டாக இருக்குது. சுருளி ஃபால்ஸு மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கோடிலிங்கம், சுருளி ஃபால்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் கோயில் இருக்குங்க. அங்கே வந்து 12 ராசிகளுக்கும் ஒரு சிலை இருக்குது, லிங்க சிலை இருக்குது. ஸோ நான் இதை உள்ளே போகல, நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் நான் உள்ளே இதை காட்டலை. நீங்கள் நேரில் வந்து வேணால் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பக்கத்தில் ஒரு சூப்பரான குளம் மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா சொல்லலை, அப்படியே டைம் ஆகுது. அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். அண்ட் காய்ஸ், அவ்வளோதான், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுருளி ஃபால்ஸும் இங்கே இருக்க கோடிலிங்கமும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து விசிட் பண்ணணும். ஸோ இது ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு நேச்சரான சூழ்ந்த ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுற்றி எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எப்போ வருமோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். பட் குப்பை போடாமல் இருங்க. நான் சொல்கிறது அது மட்டும்தான். எங்கேயும் குப்பை போடாமல் இருந்தால் எல்லாருக்கும் சேஃபு.
அண்ட் காய்ஸ், நம்ம தேனி சுருளி ஃபால்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. ஸோ இந்த கோயில் நீங்கள் வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தரமாக இருக்குது. ஸோ இந்த கோயில் ஒரு வித்தியாசமான கோயில் மாதிரி இருக்குங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா எனக்கு போட மனசே இல்லை. பட் சும்மா இந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சிவலிங்கம் இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்துட்டு இங்கே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன கோயிலுன்ட்டு. ஸோ இது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அண்ட் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்குங்க இது. சுருளி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பிளேஸு. தேனியில் ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சுருளி ஃபால்ஸ் பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டு. ஸோ காய்ஸ், அவ்வளோதாங்க. சுருளி ஃபால்ஸும் நம்ம கோடிலிங்கமும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறை ஏதாவது விட்டு போயிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய் பாய்.